ஒரு நாள் விஜயநகரத்தில் அனைவரும் தங்கள் புத்தியை இழந்து விட்டார்கள். ஆனா ஒரே ஒருவன் மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் யார் தெரியுமா? அவன்தான் தெனாலிராமன். விஜயநகர அரச அரண்மனை. அந்த நாள் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அமைச்சர்கள் குழப்பமாக இருந்தார்கள். பண்டிதர்கள் தவறாக பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். அரண்மனை காவலர்கள் கூட தங்கள் வேலையை மறந்துவிட்டார்கள். மன்னர் கிருஷ்ணதேவராயர் கோபமாக சொன்னார், இது என்ன விஷயம்? எல்லாரும் ஏன் இப்படி முட்டாள்கள் மாதிரி நடக்கிறீர்கள்? ஒரு அமைச்சர் தலையை சிரட்டிக் கொண்டு சொன்னார், அரசே, எங்களுக்கே தெரியவில்லை, நாங்கள் யோசிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு அந்நியர் அரண்மனைக்கு வந்தார். அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், அரசே, இந்த நாட்டின் புத்தியை நான் திருடி வைத்திருக்கிறேன். அனைவரும் அதிர்ச்சி. அதை மீண்டும் பெற வேண்டுமா என்று அவர் கேட்டார். அதற்கு ஒரு சோதனை இருக்கிறது. மன்னர் உடனே சொன்னார், எந்த சோதனையும் எடுக்கத் தயார், சொல்லுங்கள். அந்நியர் சொன்னார், இந்த 3 பெட்டிகளில் ஒன்றில் உங்கள் நாட்டின் புத்தி இருக்கிறது. ஆனால் தவறான பெட்டியை தேர்ந்தெடுத்தால் மீதமுள்ள புத்தியும் போய்விடும். 3 பெட்டிகள் முன்னால் வைக்கப்பட்டன. ஒன்று பொன்னாலானது, ஒன்று வெள்ளியாலானது, ஒன்று சாதாரண மரப்பெட்டி. ஒவ்வொரு பெட்டியிலும் ஒரு குறிப்பு. பொன் பெட்டி, புத்தி இதில் இல்லை. வெள்ளிப்பெட்டி, புத்தி இதில்தான் இருக்கிறது. மரப்பெட்டி, இந்த 2 குறிப்புகளில் ஒன்று மட்டும் உண்மை என்று. அனைவரும் குழப்பத்தில் மூழ்கினர். அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக முன்னே வந்தார். அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், அரசே, இது மிகவும் எளிது. மன்னர் ஆச்சரியப்பட்டார், எப்படி தெனாலிராமா? தெனாலிராமன் மெதுவாக விளக்கினார், மரப்பெட்டி சொல்கிறது, இந்த 2 குறிப்புகளில் ஒன்று மட்டும் உண்மை என்று. அதாவது பொன் மற்றும் வெள்ளிப்பெட்டிகளில் ஒன்று உண்மை, ஒன்று பொய். வெள்ளிப்பெட்டி சொல்கிறது, புத்தி இதில்தான் இருக்கிறது. அது உண்மை என்றால் பொன் பெட்டியின் குறிப்பு இல்லை சரியாகிவிடும். அப்படியென்றால் 2 குறிப்புகளும் உண்மையாகிவிடும். அதனால் வெள்ளிப்பெட்டி பொய். அதனால் புத்தி மரப்பெட்டியில்தான் இருக்கிறது. அனைவரும் அதிர்ச்சியில். மன்னர் உடனே மரப்பெட்டியை திறந்தார். அதன் உள்ளே ஒரு கண்ணாடி இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, உங்கள் புத்தி எங்கும் போகவில்லை, அது உங்கள் உள்ளேதான் இருக்கிறது. அந்நியர் சிரித்தார், அரசே, நான் யாருடைய புத்தியையும் திருடவில்லை. ஆனால் பயம் வந்தவுடன் மனிதர்கள் தங்களது புத்தியை இழக்கிறார்கள். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு சொன்னார், அரசே, பிரச்சனை வந்தால் பயப்படாமல் யோசித்தால் நம்முடைய புத்தி நம்மை விட்டு போகாது. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.